இந்த மாதிரி ஐஸ் எப்படி வரையுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு 2B பென்சில், 4B, 6B, அப்புறம் 8B இந்த பென்சில் எல்லாமே தேவை. அடுத்து ஒரு ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த எரேசர் நான் நைஸாக அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அடுத்தது இந்த எரேசர் குட்டியாக ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பிளெண்டிங்காக டிஷ்யூ பேப்பர், அப்புறம் பிளெண்டிங் டூல், அதாவது பிளெண்டிங் ஸ்டம்ப்பு. இது வச்சு இப்போது இந்த ஐ ட்ராயிங்கை வரையலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரைகிறப்ப ரொம்பவே லைட்டாக அப்படியே பூ மேலே வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கணும். அந்த அவுட்லைன் நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா நமக்கு பிடிச்சிருக்கு, கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுனதுக்கப்புறமா அதுக்கு மேலே லைட்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க் ஏற்றி வரையலாம். இப்போ ஹெச்பி பென்சில் இல்லை 2B பென்சில், அதில் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐஸோட அவுட்லைனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ரவுண்டை வரைஞ்சிக்கணும். ரவுண்டு வரையும் போது ஃபுல் ரவுண்டாக இல்லாமல் ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் கட் பண்ண மாதிரி வரைஞ்சிக்கணும். ஏன்னா அப்போ நம்ம ஐஸ் ஃபுல்லாக ஓப்பனில் இருந்தால் தான் அது ரவுண்டாக இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கும்போது கொஞ்சம் மூடின மாதிரி தானே இருக்கும். அதனால் மேலே அந்த மேலே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், கொஞ்சம் கட் பண்ண மாதிரி இருக்கா, அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஐஸோட சென்டரில் ஒரு சின்ன ரவுண்டு வரைஞ்சிக்கணும். அதுதான் நம்ம கண்ணோட அந்த கரு விழி இருக்குல்ல, அதுதான். அதனால நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சு, அவுட்லைன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சென்டரில் இருக்கிற கழுவிலிக்கு இப்போ கலர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ், இப்போ நீங்கள் 2B பென்சில் அதை எடுத்துகிட்டு இல்லை 4B பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4B பென்சில் எடுத்து வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஓரத்தில் நீங்கள் அவுட்லைனை வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் டார்க்காக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டார்க்காக 4B எடுத்துருக்கோம். அதை எடுத்து ஃபஸ்ட்டு மேலெலாம் அவுட்லைனை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அடுத்து இந்த ஐஸோட அந்த ஐபால் இருக்குல்ல, அதையும் நம்ம டார்க்காக வரைஞ்சிக்கலாம். அடுத்து அந்த சென்டர் அதுலேயும் நம்ம அது ரொம்பவுமே டார்க்காக தான் இருக்கும். அதனால் இப்போ லைட்டாக தெரியணுங்கிறதுக்காக லைட்டாக அடிச்சுக்கலாம். இப்போ சென்டர்லேருந்து அந்த கருவிழி இருக்குல்ல, அதுலேருந்து உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக இந்த மாதிரி நான் போடுற மாதிரி குட்டி குட்டி கோடு மாதிரி தெரியாமல் அப்படியே ஷேட் பண்ண மாதிரி தெரியணும். அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த கோடெலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் ஐஸ் ஒரு 3D லுக்குக்கு நமக்கு கிடைக்கும். நீங்கள் அதை ஷேட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் லைட்டான ஷேட் பென்சில் எடுத்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா அது மேலே டார்க்கர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 4Bயில் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஷேட் பண்ணுறதுக்கு. இது ஃபுல்லாகவே இதே மாதிரி அந்த டேரக்ஷன் கரெக்டாக இருக்கணும். டேரக்ஷனை மாற்றிட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போது எரேசர் எடுத்து இந்த மாதிரி அழைச்சிக்கலாம். இப்போ நான் எதுக்கு ஸ்ட்ரைட்டாக அழைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது கண்ணில் லைட்டு படும் இல்லையா, அந்த லைட்டுக்காக தான் இந்த மாதிரி அழைச்சிக்கிறேன். அந்த லைட்டை அழைக்கும் போது மேலே அப்படியே நம்ம மேலே உயரமான பகுதியிலேருந்து கீழே சரிஞ்சு வர மாதிரி நம்ம வரைஞ்சி அழைச்சிக்கலாம். அப்போ அது இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அடுத்து ஒரு பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஓரத்தில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிளெண்ட் பண்ணி விடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஓரத்தில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் அப்படியே இருக்கட்டும். சுற்றி அந்த சர்க்கிளை சுற்றி மட்டும் அப்படியே ஒரு வட்டமாக அப்படியே நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் அப்போ பிளெண்ட் பண்ணும்போது அந்த ஹைலைட்டில் படாமல் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் படாமல் இது பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்று நோட்டீஸ் பண்ணுங்கள், சென்டரில் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வெள்ளையாக விட்டுருக்கேன் இல்லையா, அதையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ டிஷ்யூ பேப்பர் அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் பிளெண்டிங் ஸ்டம்பை விட டிஷ்யூ பேப்பர் இன்னுமே நல்லா பிளெண்ட் பண்ணும். அதனால் டிஷ்யூ பேப்பரை வச்சு அப்படியே தொடச்சி விட்டுக்கோங்க. அங்கங்கே சில இடத்துல டார்க்காக தெரியுது இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் சில இடத்துல டார்க்காக தெரியுதுலாம் அங்கங்கே அப்படியே நம்ம டார்க் ஏற்றும் போது அதுவுமே மறைஞ்சிரும். இப்போது ஒரு எரேசர் எடுத்து
அந்த ஹைலைட்டை வந்து நான் திரும்பி அழைச்சி விட்டுக்கிறேன். அப்படியே உயரமான பகுதியிலேருந்து பள்ளத்தாக்குக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும் சரிவாக. அப்போ தான் வந்து அது பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போது 8B பென்சில் எடுத்துக்கலாம். 8B பென்சில் நல்லா டார்க்காக இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைனில் வந்து நல்லா டார்க்காக நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். மேலே இமையில், அப்புறம் அந்த ஐபாலோட அந்த ரவுண்டு இருக்குல்ல, அதில் வரைஞ்சிக்கணும். வரையும் போது கவனமாக அந்த ஹைலைட்டை வந்து விட்டுட்டு மற்ற பகுதியெல்லாம் வரைஞ்சிக்கணும். அப்புறம் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கருவிலியையும் நல்லா டார்க்காக கலரை வந்து அடிச்சுக்கணும். ஏன்னா அந்த சென்டர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அதை அடிச்சுக்கிட்டோம். இந்த சுற்றி அந்த ரவுண்டு கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா திரும்பி அதை மேலே வரைஞ்சி நம்ம அதை ஸ்ட்ரைட்டாக ஆக்கிக்கணும். இப்போ இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் அங்கங்கே அப்படியே கோடு வந்து நெளிஞ்சு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நெளிஞ்சு இல்லாமல் அப்படியே நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்டான லைன்ஸ் வந்து இருக்கணும். இப்போது நம்ம 6B பென்சிலை வந்து எடுத்துக்கலாம். 8B பென்சிலை வச்சு வரைஞ்சப்போ நல்லா டார்க்காக அழுத்தி வரைஞ்சோம். ஆனால் 6B பென்சிலை வச்சு வரையும் போது லைட்டாக வரைஞ்சிக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதனால் லைட்டாக வரைஞ்சிக்கணும். பென்சிலை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ, கோடு குட்டி குட்டியாக போட்டோமோ, வெளியிலேருந்து உள்பக்கமாகவும் உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாகவும் வரைஞ்சோம்ல, அதே மாதிரி வரையணும். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், அதில் வந்து நம்ம அப்படியே ஷேட் பண்ண மாதிரி காமிச்சோம். ஆனால் இதில் வந்து அப்படி பண்ணக்கூடாது. கோடாக நமக்கு தெரியணும். ஆனால் அந்த கோடை வந்து பக்கத்தில் இருக்கணும். ரொம்ப மெல்லிஸாக வரைஞ்சால் தான் அது அழகாக இருக்கும். இந்த மாதிரி வரைகிறப்பையும் அந்த ஹைலைட்டில் படாமல் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா வந்து என்கிட்ட நல்லா டார்க்காக அரைக்கக்கூடிய ரப்பர் இல்லை. அதனால வந்து நான் வரையும் போதே ரொம்ப கவனமாக வரைஞ்சிக்கிறேன். அந்த டைரக்ஷனை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக வந்து அந்த ரவுண்டு எப்படி சுற்றி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த லைன்ஸும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா உள்ளே அந்த கருவிலேருந்து வெளிப்பக்கமாக நம்ம வந்து வரைஞ்சிக்கணும் லைன்ஸு. நம்ம ஸ்டார்டிங்கில் வரைஞ்ச லைன் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் வரையணும். நம்ம 2 இடத்துல போட்டிருக்கோம்ல, வெளியில் உள்ள 2 இடத்துல போட்டிருக்க லைன்ஸும் ஒன்று மீட் பண்ணிக்காத மாதிரி வரையணும். நடுவில் வந்து ஒயிட் கலர் கேப் இருக்கணும். இப்போ 4B பென்சில் அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு இதை வச்சும் சேம் அதே மாதிரி தான் நம்ம கோடு வரைய போகிறோம். ஆனால் கொஞ்சம் கிட்ட இல்லாமல் அங்கங்கே வரையணும். இப்போ சில லைன் வந்து கொஞ்சம் நீட்டமாக, சில லைன் கொஞ்சம் சின்னதாக, அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். நான் வரையினேன்னு அதே மாதிரி வரைஞ்சிக்கணும். சில லைன்ஸை வந்து மீட் பண்ண வைக்கணும் இந்த பென்சிலை வச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வரைஞ்சதை விட இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் 6B பென்சிலை விட. அதே மாதிரி இது ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டார்க்காக நம்ம வரையணும். அங்கங்கே லைன்ஸ் வரையணும். அதே மாதிரி டைரக்ஷனை வந்து மாற்றிடவே கூடாது. இந்த லைன்ஸ் எல்லாம் பொறுமையாக போடணும். இப்போது நம்ம அந்த வரைஞ்ச 2 லைன்ஸுமே ஒன்று மீட் பண்ணிக்கிற மாதிரி இப்போ தான் வரையணும். எல்லா லைன்ஸும் மீட் பண்ணக்கூடாது, அங்கங்கே ஒன்று மீட் பண்ணணும். சிலது வந்து முக்கால்வாசி வர மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வரையணும். அப்போ தான் அது வந்து நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போது டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம அந்த நடுவில் வரைஞ்சோம்ல, அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணணும். சுற்றி எல்லா இடத்துலையும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ நடுவில் வரைஞ்சோம்ல, அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பாதி அலைஞ்ச மாதிரியும் பாதி அலையாமலும் அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து ஒவ்வொரு பென்சில் நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக அப்புறம் டார்க்காக அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே போகிறதுனால அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போது 4B பென்சில் எடுத்து திரும்பி அதே மாதிரி கோடு வரையணும். இந்த கண்ணில் வந்து ஒன்றுமே கிடையாது, வெறும் கோடு தான். அந்த கோடை எவ்வளோ பொறுமையாக வரைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு எரேசரை வந்து குட்டியாக நைஸாக எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நடுவில் கோடாக வரைகிறோம். ஃபஸ்ட்டு பென்சிலை வச்சு கோடு வரைஞ்சோமா, இப்போது இந்த ரப்பரை வச்சு கோடு வரைய போகிறோம். நடுவில் சென்டரில் நம்ம வந்து ஒயிட் ஸ்பேஸாக விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல அலைக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக அலையும். ஏன்னா அங்கே நம்ம லைன்ஸே வரையலை இல்லை, அதனால் ஈஸியாக அலைஞ்சிரும். நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சதுனால லைட்டாக அங்கே கொஞ்சமாக அந்த பென்சிலோட தூள்லாம் போய் கலரு நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இதை அழைக்கும் போது நல்லா பிரைட்டாக ஒயிட் கலரில் தெரியும். என்னோடய கேமராவில் வந்து அது ஒழுங்காக இதாகலை, பட் நேரில் பார்க்க உண்மையிலேயே பிரமாதமாக இருந்துச்சு. இப்போது நல்ல டார்க்காக இருக்கக்கூடிய 10B பென்சில் அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஓரத்தில் கோடு வரைஞ்சிக்கணும்.
கோடு வரைகிறப்போ கோடை வந்து கொஞ்சம் பட்டையாக வரையணும், ரொம்ப பட்டையாக வரைஞ்சிடக்கூடாது. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு பட்டையாக வரைகிறேனோ அதே மாதிரி நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கணும், அழுத்தி வரையணும். அப்போ தான் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். அப்போ அந்த கோடை வந்து பிசுறாமல் வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால அழைச்சோம்னாலும் நமக்கு தெரியும் அந்த அச்சு. அதனால அந்த கோடை வந்து நீங்கள் போடும்போது கவனமாக போடணும். இப்போது நான் வந்து ஒரு எரேசர் எடுத்து திரும்பி அந்த ஹைலைட்டில் கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் அழைச்சி விட்டுக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், ஓரளவுக்கு கொஞ்சம் எரேசரை குட்டியாக கட் பண்ணி நான் மார்க்கரில் சொருகி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ ப்ரஷ் எடுத்து அந்த நடுவில் வந்து கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த ஒயிட்டாக நம்ம அழைச்சோம்ல அதில் அப்படியே பட்டும் படாமல் அப்படியே ஊதி விட்ட மாதிரி லைட்டாக அப்படியே இது பண்ணிக்கணும் ப்ரஷ்ஷை வச்சு. அடுத்து பிளெண்டிங் ஸ்டம்ப்பு, சின்ன ஸ்டம்ப் எடுத்து வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஓரத்தில் கார்னர் இருக்குல்ல அதில் வந்து நான் அப்படியே தேய்ச்சி விடுறேன். அப்படியே அது பண்ணும்போது கார்னரில் வந்து ஒரு 3D லுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 10B பென்சிலில் வச்சு ஃபஸ்ட் 8B பென்சில் வச்சு வரைஞ்சோம்ல, அதனால் அந்த 8B பென்சிலை வச்சு வரைஞ்சதுனால அது நல்லா டார்க்காகவே இருக்கும். அதை வச்சு நம்ம பிளெண்டிங் ஸ்டம்பில் வந்து இது பண்ணதுனால அதில் கொஞ்சம் ஒட்டியிருக்கும் அந்த பென்சிலோட தூள். அதையே நம்ம கீழே கண்ணுக்கு கீழ் இது பார்டர் இருக்குல்ல அதில் வந்து வரைஞ்சிக்கலாம். நல்லா டார்க்காக அதில் இருக்கிற அந்த கலரே நமக்கு போதுமானது. கண்ணோட அந்த 2 பார்டர், அந்த முடுக்கு இருக்கும் இல்லையா, அந்த கண்ணோட ஓரம் அதில் வந்து நமக்கு வரைகிறதுக்காக நான் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த இடத்த லைட்டாக 2 சைட்லேயுமே 2 கார்னர்லேயுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதே பென்சிலை வச்சு லைட்டாக அப்படியே நம்ம பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு வரைஞ்சோம்ல அது மேலேயே லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து 2B பென்சில், 4B. அடுத்து அது மேலேயே பிளெண்டிங் ஸ்டம்ப்பு அதை வச்சு நல்லா வரைஞ்சிக்கலாம். அடுத்து எரேசர் எடுத்து அப்படியே அந்த இதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம அழைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து லைட்டாக இருக்கும், இல்லாட்டி அது ரொம்ப பிளெண்டாக ஆன மாதிரி இருக்கும். அதை நம்ம அழைச்சிக்கணும். ஒரு கோடு அளவுக்கு இருந்தால் போதும், மற்றதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து பென்சிலை வச்சு நம்ம கண்ணுக்கு கீழே லைட்டாக ஒரு கோடு, எப்படி லைட்டாக ஒரு கோடு தின்னாக வரைஞ்சிக்கணும். ஏன்னா கண்ணுக்கு கீழே அந்த இமை முடிகள் இருக்கும் இல்லையா, கண்முடி, அதை வரைகிறதுக்காக தான் இதை நம்ம அந்த லைனை வந்து ட்ரா பண்ணுறோம். கீழேயே வந்து நல்லா பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு அதை நல்லா 3D லுக்கு கிடைக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்து பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இது பண்ணணும். மேலே வந்து நம்ம ஏற்கனவே உள்பக்கத்தால் பிளெண்ட் பண்ணியிருக்கிறதுனால 3D லுக்கு கிடைக்கும். நடுவில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் நம்ம விட்டுருக்கணும், லைட்டாக ஒரு கோடு மாதிரி விட்டு இது பண்ணுங்கள். அடுத்து எரேசரை வச்சு இந்த ஒயிட்டை நல்லா அழைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கிற எரேசராக பார்த்து எடுத்து கண்ணோட அந்த நடுப்பகுதியில் அந்த ஒயிட் கலர் தெரிகிற அளவுக்கு நம்ம நல்லா அழைச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கீழ்ப்பகுதியிலையும் நல்லா அழைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பென்சிலோட கலர் இருக்கிற இடத்துலலாம் அழைச்சிக்கோங்க. அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது 4B பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சிருந்தாலும் அந்த 3D லுக் கிடைக்கிற மாதிரி கண்ணுக்கு கீழே அதில் வந்து கீழே வந்து ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க, நல்லா தின்னான லைன். அடுத்து மேல் பார்டர்லையும் ஒரு தின்னான லைன். நான் அந்த கண் இமை வரைகிறதுக்கு பாருங்கள், நான் வந்து 2 கார்னர்லேயும் சேமாக இல்லை. ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து நல்லா பெருசாக இருக்குது, கார்னரில் போக போக அப்படியே சுருங்கி ஒரே லைன் ஆகிடுது. அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அது மேலே பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு இந்த கோடை மட்டும் லைட்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து நமக்கு படக்கூடாது அந்த கலரு, அப்போ தான் வந்து 3Dயாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்காக இப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே 3D லுக் இருக்குது. திரும்பி அது மாதிரியே லைட்டாக தின்னாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் திரும்பி திரும்பி பண்ணும்போது அது நல்ல நமக்கு 3Dயாக வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த லைனையும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக அதாவது ஸ்ட்ரைட்டானா கரெக்டாக போடுங்க, நெளிஞ்சு இல்லாமல். நானே கொஞ்சம் நெளிஞ்சு வரைஞ்சிருக்கேன், கையை ஆடுது ரொம்ப. அடுத்து அது மேலே பிளெண்டிங் ஸ்டம்ப்பு அதை வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். உள்பக்கமாக தான் பிளெண்ட் பண்ணணும் மேல் லைனை.
நீங்கள் திரும்பியும் அதே ப்ராசஸ் தான். அரைச்ச மாவை அரைக்கிற மாதிரி திரும்பி திரும்பி அதையே பண்ணால் போதும். இப்போது கண்ணுக்கு கீழே லைட்டாக ஷேட் பண்ணி விட்டுக்கலாம். கண்ணு மூடி வரைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு கீழே நம்ம வந்து கலர் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இப்போயே வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும் நம்ம, அவ்வளோதான். மேல் பக்கமும் சரி கீழ் பக்கமும் சரி 2 சைடுமே நம்ம வந்து 4B பென்சிலை வச்சு நான் கலர் ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரை வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் இருக்கிற இடத்துல மட்டும் பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு இது பண்ணிக்கிறேன். ஷேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மேலேயும் அதே மாதிரி தான். நம்ம மேலேயும் கண்மூடி வரைவோம்ல, அதனால் மேலேயுமே ஷேட் பண்ணி வச்சுக்கலாம். 4B பென்சிலை வச்சு தான் நான் ஷேட் பண்ணுறேன். எந்த கலரில் வேணாலும் நம்ம ஸ்கின்னை வரைஞ்சிக்கலாம். அந்த ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி டார்க் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து 6B 8B இல்லை 6B வச்சு அடிக்கலாம். இது நான் 4B வச்சு லைட்டாகவே அடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு லேயர் மட்டும்தான். கண்மூடி வரைஞ்சிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம பிளெண்ட்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த ஷேட் பண்ணி நம்ம ஓரளவுக்கு எல்லா ஸ்கின் டோனும் இல்லைனாலும் கண்ணுக்கு மேலே கீழே கொஞ்சமாக வரைஞ்சிட்டோம்னா போதும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு ஒரு தடவை அப்படியே தூசி தட்டிக்கலாம். அடுத்து டிஷ்யூ பேப்பர் ஸ்டம்பை வச்சு நம்ம சின்ன சின்ன ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டம்பை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டிஷ்யூ பேப்பர் வந்து பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம சீக்கிரமாகவும் அழைச்சிடலாம். அதனால் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கன்ஃபார்மாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பென்சில் எடுத்து ஐலிட் இருக்குல்ல, ஐலிட் தானே அது, அதை வரைஞ்சிக்கோங்க. அந்த கோடு கண்ணுக்கு மேலே அந்த கோடு இருக்குமே அதை வந்து வரைஞ்சிக்கோங்க. அது வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும்னு இல்லை, இப்படி தான் மோஸ்ட்லி இருக்கும். அதனால் நீங்கள் அதை மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே ஒரு கோடு இழுத்து விட்டுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப். இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நானும் வரைவேன். அது மாதிரி நீங்களும் வரைங்க, நல்லா வரும் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 6B பென்சில் அதை எடுத்து அந்த கோடு மேலேயே வரைய போகிறோம். ஏன்னா அந்த கோடு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோடு டார்க்காக இருக்கும். அதனால் 6B பென்சில் எடுத்து அது மேலேயே வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டு அதுக்கப்புறமா அது மேலேயும் பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு ஒரு கோடை இழுத்து விட்ருங்க. இந்த கண்ணோட முடுக்கில் 2 பக்கமும் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த சைடில் வந்து அந்த 6B பென்சிலை வச்சு அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க. இங்கே நம்ம இன்னும் நிறைய இதெல்லாம் வரையணும் டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு அப்படியே லைட்டாக அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா 4B பென்சில் அதை எடுத்து கண்ணுக்கு கீழே எல்லாருக்குமே வந்து இந்த இப்படி சிரிக்கும் போதெல்லாம் தெரியும் இல்லையா, ஐ பேக், அதை வரைகிறதுக்கு லைட்டாக அப்படியே ஒரு கோடு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். லைட்டாக ஃபஸ்ட்டு கோடு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஷேட் பண்ணணும். அதை வரைஞ்சிட்டு அந்த கோட்டு ஓரமாக கொஞ்சம் கோடு வந்து டார்க்காக இருக்கணும், மேலே போக 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 லைட்டாக இருக்கணும். அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கோடை ஒட்டி டார்க்காக இருக்கணும். அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்கு மேலே போக 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 லைட்டாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து 3D மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே அது மேலே அப்படியே ஷேட். இப்போ பிளெண்டிங் ஸ்டம்ப்பு அதை வச்சு அதுக்கு மேலே நம்ம பிளெண்ட் பண்ணி விட போகிறோம். ஃபஸ்ட்டு டார்க்கான பகுதியிலேருந்து மேலே போகலாம். அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கீழே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனோன்னா அதில் இருக்கிற அந்த தூளெல்லாம் வச்சு நம்ம அப்படியே மேலே கொஞ்சம் கலர் ஏற்றிக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பென்சில் எடுத்து கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சோம்ல, அது மேலேயே ஒரு லைன் வரையணும். அப்போ தான் வந்து அது 3D மாதிரி இருக்கும். ஆக்சுவலி கேமராவில் அது சுத்தமாக தெரியல. நீங்கள் வந்து அந்த லைனை வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அது 3D மாதிரி இருக்கும். இது எல்லாமே 4B பென்சில் இல்லை 2B பென்சில்லே வரைஞ்சிக்கலாம். நான் 4B பென்சிலில் லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். அடுத்து பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு மேலே அந்த லைனை அழைக்காமல் மேலே வந்து அழைச்சிக்கணும். அடுத்து 6B பென்சில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 4Bயில் வரைஞ்சோமா, இப்போ 6B பென்சில் எடுத்து கீழே அந்த லைன் வரைஞ்சது மேலேயே ஒரு லைனை வரைஞ்சிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால தான் அந்த லைனுக்கு மேலே லைட்டாக நம்ம ஷேட் பண்ணிவிட்டு அதை வந்து பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கணும்.
பென்சிலை வச்சு நம்ம ஷேட் பண்ணோம்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம பிளெண்ட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 3D இப்போ நம்ம அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழேயுமே வந்து கொஞ்சம் ஸ்கின் டோனுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கணும். அங்கே வந்து லைட்டாக நம்ம இது பண்ணாலே போதும். இப்போது அந்த எரேசர் வந்து நைஸாக ஒரு எரேசர் எடுத்துகிட்டு நடுவில் வந்து அப்படியே எரேசரை வச்சு ஒரு லைனை வரைஞ்சிக்கணும். நடுவில் வரையும் போது நல்லா டார்க்காக ஒயிட்டாக தெரிகிற மாதிரி நல்லா அழுத்தி அழைச்சிட்டு கீழே கீழே அழைக்கணும். கொஞ்சம் கீழே வர அப்படியே லைட்டாக, அதே மாதிரி மேலே போக போக ரொம்ப லைட்டாக அழைக்கணும். கீழே வர அந்த கோட்டை சென்டராக வச்சுக்கிட்டு 2 சைட்லேயுமே போகும்போது லைட்டாக அழைச்சி விட்டுக்கணும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வரைய சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பண்ணும்போது தான் அது ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ இன்னுமே ரியலிஸ்டிக்காக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இது பண்ணி விட்டுருங்க. அடுத்து பென்சிலை வச்சு ஷேட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஷேட் பண்ணதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம வந்து அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது கண்ணோட இமைகள் முடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரைய போகிறோம். அதுக்கு 8B பென்சில் எடுத்துக்கலாம். நல்லா டார்க்காக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு இது போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட வரைஞ்சிக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக 8B பென்சில்லையே வரைஞ்சிக்கிறேன். இமை வரைகிறதுக்கு முன்னாடி டேரெக்ஷனுக்காக கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி வளைவாக இந்த மாதிரி நான் போடுற மாதிரி கோடு போடுங்க. சென்டரில் சின்ன சின்ன வளைவாக இருக்கணும். போக போக அது பெருசாக இருக்கணும். இந்த ஓரத்தில் போகும்போது நான் இப்படி வரைகிறேன் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது அதே மாதிரி கேர்வாக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது எல்லாமே ஒரே சைஸு இதெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஒன்று ஒரு சைஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு ரைட் சைடு வரையும் போது பெருசாக இருக்கும் இமையெல்லாம், சென்டரில் வந்து குட்டியாக இருக்கும். அண்ட் இந்த லெஃப்ட் சைடு போகும்போது அது வந்து ஓரளவு பெருசாக இருக்கும் சென்டரை விட. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 முடி வந்து சேர்ந்து இப்போ நான் வரையில அந்த மாதிரி தான் இருக்கும். 2 முடி ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரையாமல் மாற்றி டைரக்ஷனை வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்ச முடிக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து 2மே கிராஸாக வெட்டிக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். அப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் நம்ம கண் முடி இருக்கும். கண் முடியை வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அந்த இமையை வரையும் போது நம்ம அதை வந்து உள்றேந்து வெளி பக்கமாக அது இது இருக்கிற மாதிரி இப்போ ஒரு 4B பென்சில் எடுத்துக்கோங்க. 4B பென்சில் எதுக்காகனா, இப்போ வந்து எல்லா முடியுமே ஒரே டார்க்னஸில் இருக்குது. அதில் சில முடி சின்னதாக இருக்கும்ல, அதை வரைகிறதுக்காக 4B. அதை எடுத்து நடுவில் கண்ணா பின்னான்னு ஒரு லைன்ஸை வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. ரொம்ப கண்ணா பின்னான்னு இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப யூனிஃபார்மாக வரைஞ்சிடாதீங்க. இப்போது 6B பென்சில் எடுத்து கீழே வந்து நம்ம இமையை வரைகிறதுக்காக ஒரு பிளேஸ் வரைஞ்சோம்ல, அதை வந்து லைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ கீழ் முடியெல்லாம் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். அதை வந்து நம்ம ஒரு மாதிரி கீழால் படிஞ்சது மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். நான் வரைகிறது நல்லா கவனித்து பாருங்கள். அதுவுமே அப்படி தான், ஒரு முடி மேலே இன்னொரு முடி அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிஞ்ச மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து தனித்தனியாக போடுறேன், இமை முடியெல்லாம் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்ட்டாக, இந்த வீடியோவே சின்ன பார்ட்டாக நான் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டு காட்டுறேன். இமை எப்படி வரைகிறது அண்ட் ஐபால் வரைகிறது எப்படி அப்படிங்கிறத போடுறேன். இப்போ வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்துக்கோங்க. அதை வச்சு கார்னர்ஸில் வந்து கண்ணு உள்ற கார்னர்ஸில் நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் வந்து இந்த கண் வந்து நல்லா 3Dயாக தெரியும். அது வந்து ஒயிட்டாக இருக்காது சுத்தமாக. நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டம்பை வந்து இது பண்ணிக்கோங்க. இதை பண்ணி முடிச்சுட்டு பென்சில் எடுத்துக்கோங்க. நீங்கள் 4B பென்சில் எடுத்து இது பண்ணாலும் ஓகே. நான் 6B பென்சிலே ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே கார்னர்ஸில் மட்டும் 2 கார்னரில் மட்டும் நம்ம லைட்டாக வந்து
ஷேட் பண்ணிக்கோங்க. அது பண்ணி முடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கண்ணில் வந்து நம்ம கீழே வந்து 4B பென்சிலோ இல்லை ஒரு 2Bயோ எடுத்து அப்படியே ஒரு லைன் சின்னதாக நைஸாக அந்த கார்னரில் அப்படியே நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் நடுவில் வர 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 நம்ம வந்து லைட்டாகவும் வரைஞ்சிக்கலாம். 2 கார்னர்ஸுமே டார்க்காக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு சென்டரில் வந்ததுக்கப்புறமா நைஸாக போட்டுக்கலாம். இது கூடவே இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் வரைஞ்சிட்டு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டீட்டெயிலாக வரைய வேண்டிய இடத்துலலாம் வந்து பென்சிலை நல்லா ஷார்ப்பாக வச்சுட்டு வரையணும். கண்ணோட ஓரத்தில் நான் வந்து 6B பென்சிலை வச்சு வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இந்த கார்னரில் வரைஞ்சிட்டு அண்ட் ஆப்போசிட் கார்னரில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கீழே கொஞ்சம் ஷேட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து கண்ணுக்கு கீழே வந்து அந்த ஸ்கின் டோனெல்லாம் இன்னும் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த முடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கருவிழி எல்லாத்துலேயுமே ஓவரால் ஒர்க் பண்ணிவிட்டு கண்ணில் அந்த நரம்பெல்லாம் தெரியும்ல அதெல்லாம் வரைஞ்சி விட்டுட்டோம்னா ட்ராயிங் கம்ப்ளீட். இப்போ நம்ம வந்து மனுஷங்க முகம்லாம் வரைகிறோம்ல போர்ட்ரைட், அதிலலாம் போய் கண்ணை இந்த மாதிரி தான் வரையணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்மெல்லாம் வரைஞ்சோம்னா அவ்வளோதான். அதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே மெத்தட் இருக்குது. இது கண்ணை வந்து ஜூமில் பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைகிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.